அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன, அதிலும் குறிப்பாக எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வேளையில் அடுத்த 7 நாட்களில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இப்படிப்பட்ட இந்த வேளையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி அமர்ந்திருக்கும் போது அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமான சூரியன் இணைவது மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான வித்யாகாரகரான புதனும் இணைந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை நோக்கி செவ்வாய் நகர்ந்து கொண்டிருக்கும் போது மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன், சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி என 3 கிரகநிலைகள் வலு சேர்ப்பது யோகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளை முதன்மையாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் யோகஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது உஷ்ண கிரகமான சூரியனும் யோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அமோகமான யோகத்தை நிச்சயமாக வாரி வழங்குகிறது. எனவே எண்ணி 3 நாளில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக இதுவரை என்னுடைய விதி எனக்கு மட்டும்தான் இவ்வளவு சிரமம் நினைக்கிறது என்று எண்ணி புலம்பிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை 3 கிரகநிலைகள் ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகின்றன. சனி மற்றும் சூரியனின் இணைவு முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் இந்த வேளையில் நட்பை கொண்டாடக்கூடிய ராசியின் அதிபதியான புதனினுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த 2 கிரகநிலைகளால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இந்த 3 கிரகங்களுமே இணைந்து மிகவும் வலுவாக 7ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், அலைச்சல் குறையும், மிக பெரிய அளவில் தடை என நினைத்த காரியங்களை தற்போது தடையில்லாமல் தாமாகவே செய்து முடிப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த சிரமங்கள், தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான நல்ல யோகத்தை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே சனி, சூரியன் மற்றும் புதனின் இணைவு என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும். விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது. ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது 9இல் குரு அமர்ந்திருக்கிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலக்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாகவே தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களையும் விலக்கி விடுகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு 9லும் சனி 6ல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் நிச்சயமாக சிறப்பான ஒரு தருணமாக அமைகிறது. எனவே எப்பேற்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவர முடியும். ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக அமோகமான யோக வாய்ப்புகள் மேலும் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடுகிறது. மிக பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை கூட முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் மிகவும் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறாருங்க. இரு கிரகநிலைகளும் ஜென்மராசியை குரு பார்க்கும் போது மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஜென்மராசியை பார்க்கின்றன. எனவேதான் இந்த வேலை என்பது உறுதியாகவே இந்த தருணத்தில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு எண்ணி 3 நாளில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் உறுதியாக இந்த தருணத்தை சரியாக கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பும் புதிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் முதல் கிரகமான ராகு மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஜென்மராசியை பல கிரகநிலைகள் வலுவாக பார்க்கும் போது கேதுவின் ஆதிக்கம் குறைகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முற்றிலுமாக நீங்கும். கற்பனையான பயம் நீங்குவதாலே பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனும் விரயம் ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக மந்தமாக நடைபெற்ற பணிகளை கூட துரிதமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் பொறுமையாக நடைபெற்றாலும் நேர்த்தியான முன்னேற்ற வாய்ப்பை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு.